ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த கல்யாண மண்டபத்தில் போயிட்டு நம்முடைய மல்லி வந்து நின்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவோட முகத்தில் இருக்க கவலைகள் எல்லாம் வந்து மறந்து போயிட்டு ஐயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்மளுடைய மல்லியை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி. போலீஸ் பார்த்தீங்கன்னா என்னடா இது, இந்த பொண்ணு இப்போ தான் வந்து மல்லிக்கும் விஜய்க்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. இப்போ வந்து மல்லி வந்து ஓடி போய் வந்து கட்டி பிடிக்குது, என்னடா விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து யோசிச்சுட்டு, சார் என்ன சார் மல்லி வந்து நீங்கள் வந்து கல்யாணமே பண்ணணும்னு சொல்கிறீங்க, உங்கள் மக போயிட்டு மல்லி அம்மான்னு போயிட்டு வந்து கட்டி பிடிக்கிறா, என்ன நடக்குதுங்க, ஒழுங்கு மரியாதை உண்மையாக சொல்கிறீங்க, இல்லைனா எல்லாரும் குண்டோட தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் மல்லி அம்மா தான் என்னுடைய அம்மா, டாடா வந்து மல்லி அம்மா கழுத்தில் வந்து தாலி கட்டினாங்க, நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடால் வந்து பிரிஞ்சிருந்தாங்க, அதனால தான் வந்து டாடாவை வந்து மிரட்டி இந்த மாதிரி வந்து முடிவு எடுக்க சொல்லியிருக்கேன். என்னவுமே வந்து இந்த ரஞ்சிதா வந்து மிரட்டி இருந்தா, நீ ஏதாவது இந்த கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து உன் அப்பாவை வந்து நான் வந்து கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டினா, நான் வந்து டாடா மேலே வந்து உயிரே வந்து வச்சுட்டு இருக்கேன். அதனால தான் வந்து அவங்க நீங்கள் கேட்டப்போ வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து பயம் இல்லை, ஏன்னா என்னுடைய அம்மா மல்லி அம்மா வந்துட்டாங்க, எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மல்லியம்மா இந்த ரஞ்சிதா வந்து சரியானவளாக இருக்கா, என்னை வந்து கொல்ல வந்து முயற்சி பண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவளை வந்து அந்த மனமேடலேருந்து வந்து எழுப்புறாங்க. எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க ஒரு குழந்தையோட மனசை வந்து இப்படி வந்து மிரட்டி வச்சிருக்கீங்க, உங்களெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்றாங்க. மேடம் குழந்தைக்கு என்ன தெரியும், அவளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அவள் வந்து பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போதுமான கிளவியும் இந்த ரஞ்சிதா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நம்முடைய நிஷா பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பிங்க. அவன் முன்னிதில் எப்படியே வந்து கல்யாணம் நின்றுச்சு. விஜய் மாமா வந்து இந்த ரஞ்சிதா வந்து அடுத்த வாட்டி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து பூந்து ஆடத்தை கழிச்சு நம்ம வந்து விஜய் மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறா. அது இந்த எப்படியாவது வந்து இன்னைக்கு வந்து இந்த ரஞ்சிதா கல்யாணம் வந்து நின்றதே வந்து பெருசு, இதே இடத்துல வந்து மல்லிக்கு வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து யோசிக்க போகிறாங்க. அவள் யோசிச்சாலும் வந்து ஒன்றும் வந்து நடக்க போகாது. நம்முடைய நாகு அன்னபூரணி நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியோட கழுத்தில் வந்து மறுபடியும் வந்து நம்முடைய விஜய் சார் வந்து தாலியை கட்டு தன்னுடைய மனைவியை வந்து ஏற்றுக்குவார் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். போலீஸே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுட்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து கோர்ட்டு லீகலாக வந்து இந்த பார்த்துக்கிறேன் அப்படின்ற இந்த நிஷா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சு தெரிய போறா விஜய் வந்து கிடைக்கல அப்படின்றதுக்கு. ஏன்னா வந்து அவள் வந்து நம்முடைய வெண்பா குட்டியை வந்து மிரட்டுறதுக்கு அவளுக்கெல்லாம் இதெல்லாம் வேணுங்க. வரப்போற எபிசோட் இதெல்லாம் தான் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.